வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். டெத் பெனால்ட்டி நம்ம சட்டங்களில் சில நாடுகளில் டெத் பெனால்ட்டி இருக்குது, சில நாடுகளில் டெத் பெனால்ட்டி இல்லை. சில நாடுகளில் டெத் பெனால்ட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். அந்த மிடில் வெஸ்ட் ஏஷியாலாம் பார்த்திங்கன்னா கல்லால் அடித்து கொள்வது அந்த மாதிரி இருக்கும். சில நாடுகளில் விஷ ஊசி போட்டு கொள்வது இருக்கும். இந்தியாவில் வந்து ஹேங்கிங் அப் டு டெத்து, அன்டில் டெத்து அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய விஷயம். மனித நாகரிகம் வளர வளர இந்த டெத் பெனால்ட்டி வந்து ஒரு கொடூரமான விஷயம், அவனை ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு இந்தியாவில் வந்து பல லெவலில் ட்ரையல்லாம் முடிஞ்சு அங்கே போயும் டெத் பெனால்ட்டி இருந்தாலும் உடனே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மெர்சி பெட்டிஷன் அந்தமாரி விஷயங்கள்லாம் பிரசிடெண்ட்டு, கவர்னரு, அந்த ரிப்ரீவ் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தொடர்ந்து ஆனால் அந்த பர்டிகுலர் நபர் தப்பு பண்ணியிருந்தார், பண்ணலை அப்படிங்கிறதுல அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது வந்து ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகளில் வர்ணிக்க எழுதக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன தான் இருந்தாலும் அந்த தவறுகள் பண்ணியிருந்தாலும் அந்த மனசுலேருந்து அந்த எண்ணம், அந்த நடந்த நிகழ்வு அவர் பண்ண ஒரு மர்டரை கூட வச்சுங்க, அது காலம் போக மறக்கும். ஆனால் இவருடைய டெத் பெனால்ட்டி அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு ஜெயிலில் இருந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. இப்போ அமெரிக்காவில் சில ஸ்டேட்டில் உண்டு, சில ஸ்டேட்டில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சைனாவில் ஒரு சில காரணங்களில் டெத் பெனால்ட்டி வச்சுருக்காங்க, பை ஷூட்டிங் கூட வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இருக்கிறதுல ஒரு ரொம்ப டஃப்பான பனிஷ்மெண்ட்னா அதுதான். ஒரு மனிதனுக்கும் சமுதாயத்தில் இருக்க ஒரு பார்வையாளர்களுக்கும் நான் பார்க்குறத இதை வந்து நம்ம சட்டத்தில் எப்படி இதை நான் யோசிக்கிறேன்னா, நிறைய கேசஸ் 4-5 லெவலில் வந்தாலுமே, பல லோயர் கோர்ட்லேருந்து செஷன்ஸ்லேருந்து ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட், இந்தமாரி பல நிலையில் வந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். எடுத்தோடனே அதர் சைடு இவர் டெத்து பண்ணுற அளவுக்கு பெனால்ட்டி போகிற அளவுக்கு தப்பு பண்ணல, மேபி 7 வருஷம் உள்ள போல தப்பு பண்ணியிருப்பார். ஆனால் சரியான அணுகுமுறை இல்லாத ஒரே காரணத்தினாலேயே தூக்கு தண்டனைக்கு போகக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அதாவது அவர் தப்பு உண்மையிலேயே 7 வருஷம் தான் கணக்குப்படி பார்த்தா, ஆனால் அவர் தூக்கு தண்டனைக்கு போகிற மாரி நடந்துருது. அந்த சட்டத்தில் இருக்கிற நகர்வுகள் வந்து அந்த மாரி வர்றது நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து நான் அது எப்படி யோசிக்கிறேன்னா, ஒரு காரணம் நல்ல ஒரு அட்வொகேட்ஸ் கரெக்டாக அமையறதில்லை. இப்போ அட்வொகேட்ஸாக இருக்கட்டும், இல்லை என்ன ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், இப்போ எம்பிபிஎஸ் படித்ததுனாலையோ எல்எல்பி படித்ததுனாலையோ, எம்பிபிஎஸ் படித்தனால எல்லா டாக்டரும் ஒரே விதமான எக்ஸ்பர்டைஸில் இருக்க முடியாது. எல்எல்பியில் அதே மாதிரி தான், ஒரே விதமான எக்ஸ்பர்டைஸில் இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது லாயர்ஸில் இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்லியிருந்தார், நிறைய யங் அட்வொகேட்ஸ் வந்து ஃப்ரீயாக நீங்கள் ஆர்கியூ பண்ணணும் இல்லாதவங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப திறமையான அட்வொகேட் ரொம்ப பிஸியாகும்போது அவங்களால இந்தமாரி கேசஸ்க்குள்ளே வர முடியாது. அப்போ கம்மியான பே பண்ணுற அட்வொகேட், ஒருவேளை அவருக்கு திறமை கம்மியாக இருந்தால் நல்ல லாயர்ஸ் இவங்க என்கேஜ் பண்ண முடியாதுனால அதனால் தூக்கு தண்டனைக்கு போயிடுறாங்களோ அப்படிங்கிறத சுனில்குமார் குப்தா அவர் வந்து திஹார் ஜெயிலில் 35 ஆண்டுகள் இந்த பிளாக் வாரண்ட் அப்படிங்கிற புக்கில் அவர் வந்து எழுதியிருக்காரு. அவர் 35 ஆண்டுகள் அங்கே இருந்திருக்காரு இந்த எக்ஸிக்யூஷன்ஸு இதில். ஸோ அதை வந்து அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அதில் வந்து அவர் ஃபீல் பண்ண அந்த வார்த்தை தான், ஐ ஆம் அகேன்ஸ்ட் டெத் பெனால்ட்டி, புவர் ஆர் ஹேங்க்டு பிகாஸ் தே கேனாட் அஃபோர்ட் குட் லாயர்ஸ். ஸோ மகாத்மா காந்தி சொன்னார், 100 குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு. இப்போ நம்ம எப்படி நினைக்கிறோன்னா, 100 பணக்காரர்கள் தப்பிச்சுக்கிட்டோம், தப்பான ஆளுங்க, ஆனால் ஒரு ஏழை கூட ஒரு சட்டத்தில் ஒரு நல்ல விஷயம் இல்லாதனால இந்த தூக்கு தண்டனையில் போயிட்டாரு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஃப்ரீ லீகல் எய்டெல்லாம் இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு வாக்கியத்தை நாம் வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.